அடிப்படையில இப்போதைக்கு ரூல் அவுட் பண்ண முடியாதுங்கிற ஒரு இடம் மட்டும்தான் அதுல நம்ம உறுதியா சொல்ல முடியும். திரு ரகு, யாரையுமே ரூல் அவுட் பண்ணலன்னு நான் சொல்றேன். இப்போ சொல்றேன், யாரையுமே நாங்க ரூல் அவுட் பண்ணல. திமுக, பாரதிய ஜனதாவை தவிர. ஓகே, ரைட். திரு கல்யாண சுந்தரம் சொன்ன அந்த அதிமுக வரலாறுல நீங்க இதை சேர்க்கணும், ஒரு ஸ்டார் போடணும். அவர் சொன்ன வரலாற்று போது ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள், எம்ஜிஆர் வந்து இருக்கிற போது அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சியே ஆகல. அவங்க பர்சனாலிட்டி வேறங்கிறத திரு எடப்பாடி பழனிசாமி அரசியல்வாதமே அல்ல சார் இது. ஒரு நிமிஷம், ஏதாவது அரசியல் வரலாற்றை பாக்குறவங்களுக்கு இது ஒரு வாதமே இல்ல. நீங்கள் ரியாலிட்டி மாறி அத்வானி அளவுக்கான லீடரான்னு கேட்டுப்படுச்சு, வாஜ்பாய் அளவுக்கு வருவாரான்னு, வாஜ்பாயை விட அதிக ஆட்சி அமைச்சு ஆள்றாரு. கட்சி இருக்கிறதா? ஜெயலலிதா அவர்களுடைய வொஸ்ட் ஃபேஸ்ல கூட 3 தேர்தல் கண்டினியூஸா படுதோல்வி அடைஞ்சது கிடையாது. ஏதாவது நம்பிக்கை கொடுக்கும். 2009 தேர்தல்ல டிஎம்கே 2021ல 66 இடங்களை அதிமுக வென்றது ரகு. 75 இடங்கள் கூட்டணிக்கு வந்துச்சு. அதுவும் நம்ம கணக்கில் எடுக்கணும் தானே. தோல்வின்னு தொடர் தோல்விகள் சொன்னா 66 இடங்கள், 60 இடங்கள்ல எதிர்கட்சியா ஜெயலலிதா அவர்களுடைய தலைமை, திரு எடப்பாடி தலைமையில் 66ங்கிறது இருக்கு. இல்ல திரு எடப்பாடி ஒரு சட்டமன்ற தேர்தல் இல்ல சட்டமன்ற தேர்தல்லாம் இதுவரைக்கும் மக்கள் வந்து ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக, ஆல்மோஸ்ட் 50 வருடங்களா டிஎம்கே அல்லது ஏடிஎம்கே ஓட்டு போட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுக மேல உள்ள அதிருப்தினால நம்மளுக்கு வாக்குகள் வரும். அது திரு விஜய் வந்தா கூட நம்மளுக்கு தான் வந்து ஒரு அதுல சென்ட்ரல் ரோல் இருக்கு. திமுக ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிற இடத்துல நீங்க பேசுறீங்க. இத இல்ல அதுதான் வெற்றி கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. பட் நான் என்ன சொல்றேன், நீங்க இதை மட்டும் நீங்களும் நோட் பண்ணும் கார்த்திகை செல்வன். அதாவது எம்ஜிஆர் கட்சியில இருந்து வந்தாரு, 20 வருஷம் கட்சியில இருந்தாரு, காங்கிரஸ்ல ஆரம்பிச்சாரு, அப்புறம் டிஎம்கேல இருந்தாருன்னு சொல்றீங்க. அவரு வந்த காலகட்டம் இப்ப இல்லைன்னு சொல்றீங்க. அதே மாதிரி அது திரு ஜெனரல் சொன்னது 20 ஆண்டுகள்ங்கிறது நான் சொன்ன கருத்து. எஸ், ஆமா ஆமா. ஆனா இப்ப கால சூழல் மாறி இருக்கு. இப்ப நீங்க ட்ரெடிஷனலா ஒரு கட்சி அதுல மாற்று கருத்து இல்ல, பாப்புலரைஸ் பண்ண வேண்டாம். சோஷியல் மீடியா இருக்கு, அதையும் நீங்க அக்னாலஜ் பண்ணணும். ஏன்னா அந்த சர்னிங் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்ல சார், ஒரே ஒரு சின்ன மாறுபாடு தான் அதுல. எனக்கு என்னன்னா, தேர்தல் களத்துல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரியும், வாக்குகளை மாற்றுவது என்பது, வாக்காளர்களை கொண்டு வருவது என்பது அதற்கான ஒரு அடிப்படையான கட்டமைப்பு இருக்கு. அந்த சிஸ்டம் இருக்கிற கட்சிகள் வெற்றியை எளிதாக அடைகின்றன அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. ஒரே விஷயம், நத்திங் இஸ் செட் இன் ஸ்டோன். ஸ்ரீலங்கால வார முடிவுக்கு கொண்டு வந்த ராஜபக்ச ஒரு எலெக்ஷன் மட்டும் தான் ஜெயிச்சாரு. இங்க பங்களாதேஷ்ல கண்ட்ரியோட ஃபாதர்னு சொல்லப்படக்கூடியவருடைய ஃபேமிலி அவ்வளோ ஒரு நல்ல பொசிஷன்ல, தட் இஸ் எலக்ட்ரலி இருந்தாங்க. ஹசீனா இன்னைக்கு வந்து கண்ட்ரிலே இருக்க முடியல. நான் உங்களுக்கு சொல்றேன், அனுரகுமார திசநாயக்க 30 ஆண்டுகளாக களத்தில் இருக்கிறாரு. மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டாக இருந்து இன்னைக்கு அவரோட நிலைப்பாடு வேற மாத்தி முதலாளிகளுக்கான ஒரு எண்ணத்துக்கு வந்து முதலீடுகளை ஈர்ப்ப, வளர்ச்சிக்கு வருவேன்னா சொல்லி 30 ஆண்டுகள் களத்தில் இருக்கிறது வேற. அந்த எந்த களத்துல இருந்து சந்தித்து சில விஷயங்களை கொண்டு வரல சார். அதுக்கு நம்ம பேசுறோம். ஆட்சிக்கு வருவாரு அப்படின்னு நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சிருப்பீங்களா? அதான் சொல்ல வரேன். அந்த சேஞ்ச் சர்னிங் இருக்குல்ல சார், சேஞ்சஸ் நடந்துட்டே இருக்கு சார். திமுக 4 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு, அதிமுக 4 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. தெரியலையே. ஓகே.